எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பிறக்கவிருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். சூரியன் அப்படிங்கிறது ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகிறத வந்து மாத பிறப்புன்னு சொல்லுவோம். அதாவது தமிழ் மாதத்தில் இப்போ சூரியன் அப்படிங்கிறது வந்து மார்கழி மாதத்தில் வந்து தனுசில் இருக்கிறாரு அப்படின்னா தை மாதம் அப்படிங்கிறது பிறக்கும் பொழுது மகரத்துக்கு வந்து போவார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை தான் வந்து மாத பிறப்புன்னு சொல்லுவோம். சூரியன் அடிப்படையாக வச்சு சொல்கிறது. ஒரு மாதம் அப்படிங்கிறது வந்து அந்த சூரியன் அப்படிங்கிறது ஒரு மாதம் முழுவதுமாகவே ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார். அதை அடிப்படையாக வச்சு இந்த மாதம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ வருடம் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வருடத்தில் ஒரு கிரகம் அப்படிங்கிறது வந்து மாறும். எந்த கிரகம்னு கேட்டிங்கன்னா குரு. அதாவது ஒவ்வொரு வருடமும் குரு அப்படிங்கிறது ஒரு ராசி கட்டத்துலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு போவார். அப்போது ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் அப்படிங்கிறத மாற்றத்தை வச்சு தான் நம்ம வந்து அந்த வருடம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வருஷம் அப்படிங்கிறது பிறக்குது அப்படிங்கிறதுனால மட்டுமே ஒரு சேஞ்சஸ் வரும் நீங்கள் நம்புனீங்கன்னா அப்படி ஒன்றும் கிடையாது. இந்த வருஷத்தில் இந்த கிரகம் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு அந்த தசாபுத்தி நடந்துட்டு இருக்குது. கோச்சாரத்துலேயும் இந்த கிரகம் அப்படிங்கிறத மாறி இருக்குன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சில சேஞ்சஸ் அப்படி விஷயம் உங்களுக்கு நடக்கும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் அப்படி விஷயம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறத மட்டும் முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் எனக்கு கேளுங்க. கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது 3 மண்டலம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம்னு சொல்லிட்டு 3 மண்டலமாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படிங்கிறது வந்து மேஷ மண்டலம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் அப்படிங்கிறது வந்து சிம்ம மண்டலம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படிங்கிறது தனுசு மண்டலம். அப்படிங்கிற ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கும், முதல்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது எடுக்கணுமே தவிர பொதுப்படையாக வந்து 2025 ஆண்டு பிறந்துருச்சு உடனே வந்து எனக்கு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் அப்படி கிடையவே கிடையாது. சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தனுசு மண்டலம். தனுசு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 4 ராசி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி. இப்போது தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தனுசு ராசிக்காரரை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு வந்து குரு அப்படிங்கிறது வந்து ராசி அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறத கொடுக்கும். இது நாள் வரைக்கும் உங்களோட ராசிக்கு 6ஆம் வீடு அப்படிங்கிற ரோகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்திருப்பார். அப்போ வந்து உங்களுக்கு கடன் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு வந்து நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இந்த 2023, 24 அப்படிங்கிற காலகட்டத்தில் கிடச்சிருக்கும். ரொம்ப நம்பிட்டு இருந்த நபர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. பணம் விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த குருவானவர் மாறியதற்கு பிறகு குரு அப்படிங்கிறது 6ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால போனவர்கள் போனதாகவே இருக்கட்டும், அவர்களால் அடைந்த நஷ்டம் அப்படிங்கிறது ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் அப்படி விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது. அதே போல் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு வந்து குரு அப்படிங்கிற பார்வை அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுது நீங்கள் தொட்டது துலங்கம்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு காரியம் அப்படிங்கிறது எடுத்தாலும் அந்த காரியம் அப்படிங்கிறது ஜெயமாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படி உங்களுடைய ஜாதத்துக்கு கிடைக்கும் அப்படிங்க சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவத்துக்கும் அந்த குரு பார்வைங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். அதாவது இந்த 2025 அப்படிங்கிறத ஆண்டு ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 3-4 மாதத்திற்கு பிறகு உங்களுக்குள்ள நல்ல ஒரு புத்துணர்வு அப்படி விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் உங்களுடைய ஜாதத்துக்கு இருக்கும். அதே போல் ஏதோ ஒரு புதுசாக வந்து ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் அப்படிங்கிறது தொடங்கணும் அப்படின்னு நினச்சா கூட தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ் அப்படின்னு தொடங்கலாம். அந்த பிஸ்னஸ் அப்படின்னு நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்டக்கல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுடைய ஜாதகத்துக்கு சனியானவர் 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்துக்கு போக போகிறாரு. சுகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறார் சனி அப்படிங்கிறது.
அப்போ சனி தசை அப்படி விஷயம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டுக்குடையவர் அப்படின்னு சொல்லுவோம் சனி அப்படிங்கிறவரை. இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்பொழுது சனி இருக்கக்கூடிய இடம் அப்படிது பலமாக இருக்கும். சனி அப்படிது பார்க்கக்கூடிய இடம் அப்படிது சற்று பலகீனமாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் உங்களுக்கு சனி தசை அப்படி விஷயம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒரு அசையா சொத்து அப்படி விஷயம் வாங்குவதற்கு நிறைய சான்சஸ் அப்படி விஷயம் இருக்குது. வீடு, வண்டி, வாகன யோகம் அப்படி விஷயம் உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு இருப்பதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்கள் வந்து உங்கள் வேலையில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை வந்து செலுத்த வேண்டியதாக இருக்கும். இன்னொருத்தரை நம்பி நீங்கள் வந்து இவங்க இருக்காங்க, இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படி விஷயம் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால உங்களோட சூப்பர்வைசன் அப்படிங்கிற விஷயம் அதில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். ராகு அப்படிங்கிறது கூட 4ஆம் பாவத்திலேருந்து 3ஆம் பாவத்துக்கு வரப்போகிறாரு. அப்போ உங்கள் ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல அந்த ராகு அப்படிங்கிறது சஞ்சாரிக்கும் பொழுது, அந்த ராகுவோட தசையோ அல்லது ராகுவோட புத்தியோ நடக்கும் பொழுது நீங்கள் வந்து தைரியமாக துணிச்சலாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், கட்டாயம் உங்களால் ஒரு செயல் அப்படிங்கிறது செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த துணிச்சல் அப்படிங்கிற விஷயத்தோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவங்களுக்கு, பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் ஒரு விஷயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள் கையாலேருந்து பணம் அப்படிங்கிறது விரயமாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அக்கா இல்லைனா அண்ணா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அடுத்து மகர ராசியை பொறுத்தவரை மகர ராசிக்கு வந்து 7.5 சனி அப்படிங்கிறது முடிய போகிறது. அப்படிங்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது இந்த 2025ஆம் ஆண்டு இந்த சனி அப்படி மாறினதற்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல நிலைக்கு போக போகிறாங்க. ஏன்னா மகர ராசிக்காரரை பொறுத்தவரை மகர ராசிக்கு குரு அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சாதகமான இடத்துக்கு போக போகிறாரு. 6ஆம் பாவத்துக்கு போக போகிறாரு. 6ஆம் பாவத்துக்கு போகிறது எப்படி சாதகம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு 12ஆம் இடத்துக்கும் பார்வை அப்படின்னு கிடைக்கும், 2ஆம் இடத்துக்கும் பார்வை அப்படின்னு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு கொடுக்கும். நீங்கள் செஞ்ச வேலைக்கு உண்டான பலன் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து சனியும் குருவும் மாறி மாறி உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மருத்துவ செலவு அப்படி விஷயம் செய்யக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வரும். உங்களுக்காக இல்லை அப்படின்னாலும் கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி விஷயம் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதே போல் அவங்க வந்து என்ன யோசிப்பீங்கன்னா, நல்ல நாலேஜ் இருக்குது, எனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, ஆனால் ஏன் சரியான பிளாட்ஃபார்ம் அப்படி விஷயம் அமையல அப்படிங்கிற ஒரு கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த கவலை அப்படிங்கிற விஷயம் நீங்கி நீங்கள் எந்த ஒரு செயல் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் அதை செய்ய முடியும். அதன் மூலிமா உங்களுக்கு லாபம் அப்படி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான ரெகக்னைசேஷன் அப்படி விஷயம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யாருக்கும் வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க, யாருக்கும் கமிட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை ஈஸியாக மாட்டிப்பீங்க. அப்படி சொல்கிறேன்னா, உங்களுடைய ஜாதகத்திற்கு 3ஆம் பாவத்தில் இருந்த ராகு 2ஆம் பாவத்துக்கு வரப்போகிறாரு. அப்போ நீங்கள் கமிட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துரும். நீங்கள் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையில் மட்டும் கவனத்தை வச்சு நீங்கள் செய்யுங்க, அது கட்டாயம் உங்களால் முடியும். ஆனால் நீங்கள் வேலையில் வந்து கவனம் அப்படி சொல்லி நீங்கள் வைக்காமல் நீங்கள் சொல்கிற வார்த்தையில் மட்டும் நீங்கள் கவனம் வச்சு இது நான் பண்ணி முடிச்சிடும், நான் செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டாயம் அது உங்களுக்கு செய்ய முடியாது. அதனால உங்களுக்கு நிறைய மன ரீதியான குழப்பம் முடிச்சு உங்களுக்கு வரும் அப்படிங்கிற சொல்லலாம். தேவையில்லாத பயம் அப்படி உங்களுடைய ஜாதத்துக்கு வரும் அப்படிங்கிற சொல்லலாம். இந்த பயம் காரணமாக நீங்கள் வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படி உங்களுக்கு வரும். அதே போல் நல்ல உணவு முறை அப்படின்னு எடுத்துக்காமல் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் ஸ்டமக் ரிலேட்டடான ப்ராப்ளம் முடிச்சு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அசிடிட்டி அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கொள்வது நல்லது. அடுத்து வந்து கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜென்ம சனி அப்படின்னு முடிஞ்சு இப்போ வந்து அந்த ஜாதகருக்கு வந்து பாத சனி அப்படிங்கிற மாதிரி போக போகிறாரு. 2ஆம் இடத்துக்கு போக போகிறாரு சனி அப்படிங்கிறது. அப்போ கும்பராசிக்காரரை பொறுத்தவரை அவருக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதாவது இதனால் இது வரைக்கும் அந்த கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ரிலீஃபான ஒரு தன்மை அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு 2025 அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். புதுசாக வந்து பிறந்த மாதிரி இல்லை புதுசாக வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். எப்போவுமே அப்படி தான், எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவர்களுக்கு கொடுக்கும். ஆனால் அந்த 2025 சனி அப்படி மாறியதற்கு பிறகு குரு அப்படிங்கிறது மாறியதற்கு பிறகு ராகு கேது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே சேஞ்ச் ஆனதற்கு பிறகு என்னமோ அவங்களுக்குள்ள ஒரு புதிய ஒரு புத்துணர்வு அப்படி அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் புதுசாக சில ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படி இருக்குது. அந்நிய மொழி பாஷைகள் அப்படி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேற்று மொழி நபர்கள் மூலிமா நல்ல ஆதாயம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 4ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் பயிற்சியாகி 5ஆம் பாவத்துக்கு போக போகிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம்.
அப்போ 5ல் குரு அப்படிங்கிறது இருப்பது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு பலம் அப்படி விஷயத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படி விஷயம் உங்களுக்கு வரும். ஒரு பெருமூச்சு அப்படிங்கிற விஷயம் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி விஷயம் இருக்கும். ரொம்ப நாளாக வந்து தள்ளி போயிட்டு இருந்த காரியங்கள் அப்படிங்கிற விஷயம் இந்த 2025 ஜூன் மாதத்திற்கு பிறகு முடிவதற்கு நிறைய சான்சஸ் அப்படி விஷயம் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு யார் உங்களுக்கு உண்மையானவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சரியான காலகட்டமாக 2025ஆம் ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாவத்தோட சனி தொடர்பு அப்படி சொல்லி பெறும்பொழுது உங்கள் ஜாதகத்துக்கு ஃபினான்ஷியலாக நல்லா இருக்க போகிறீங்க. ஃபினான்ஷியலாக வந்து ஒரு நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். பெரிய கடன்கள் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி சொல்லி இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து தலைவலியாக எந்த ஒரு விஷயமும் பெருசாக இருக்காது. உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்படைந்திருக்கும். அந்த ஹெல்த் அப்படிங்கிறது கூட ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படிங்கிறது ஆவதற்கு நிறைய சான்சஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து வந்து மீன ராசியை பொறுத்தவரை மீன ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது தொடங்குதுன்னு சொல்லணும். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ சனி தசை அப்படி விஷயம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் அப்படி விஷயம் கொடுக்கும். சனி தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். சனி புத்தி அப்படி விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சனி புத்தி அப்படி விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னாலும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். எந்த ஒரு ஸ்டெப் அப்படிங்கிற நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னாலும் 1க்கு 10 தடவை யோசித்து அந்த ஸ்டெப் அப்படி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அவசரப்பட்டு எந்த ஒரு செயலும் 2025ஆம் ஆண்டு செய்யாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல் உங்களுக்கு சரியான தூக்கம் அப்படி விஷயம் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப அதிகமான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படி விஷயம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு இறுக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். உங்களால் ஒரு செயல் அப்படிங்கிறது நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி விஷயம் வந்தாலும் கூட அந்த செயல் செய்வதற்குண்டான சூழ்நிலை அப்படி விஷயம் உங்களுக்கு அமையாது அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட ஒரே பிரச்சனை. புரியுறதுங்களா? கொஞ்சம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கான்ஷியஸாக நீங்கள் 2025ஆம் ஆண்டு இருந்துட்டாலே உங்களுக்கு வந்து இந்த 7.5 சனி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் பாதிப்பு அப்படி விஷயம் உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்காது. அவசரப்பட்டு குடும்பத்தை உறுப்பினர்கள்கிட்ட வாக்குவாதம் அப்படி விஷயம் நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. அப்படி வாக்குவாதம் அப்படி விஷயம் செய்யும்பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படி விஷயம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல் உங்கள் ஹெல்த்தில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படி விஷயம் இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மெடிசன் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது நல்லது. நீங்களாக ஒரு மருந்து அப்படி விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எடுத்துக்கிட்ட மருந்து மூலிமா சில பிரச்சனைகள் அப்படி விஷயம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 4ஆம் பாவம் அப்படிங்கிற சுகஸ்தானத்தில் குரு அப்படிங்கிறது போகும்பொழுது உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு சொகுசாக நீங்கள் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் சொகுசாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்காது அப்படிங்கிற சொல்லலாம். 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசி மேலேயே வரும்பொழுது உங்களுக்கு வந்து இறுக்கம் அப்படிங்கிற உங்களுக்கு இருக்கும். அதாவது எந்த ஒரு செயல் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த எண்ணம் இருக்கும், அந்த செயல் அப்படி விஷயம் நடக்காமல் போவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி விஷயம் இருக்குது. அதே போல் 12ஆம் பாவத்தோட அந்த ராகு தொடர்பு அப்படி விஷயம் இருக்கும். 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது கூட 6ஆம் பாவத்துக்கு வராரு அப்படிங்கிறதுனால தேவையில்லாத கடன் அப்படிங்கிறத வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி விஷயம் இருக்கும். உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுவீங்க. உங்களை நீங்கள் யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இருந்தாலே இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு சிறப்பான ஒரு ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அப்படி விஷயம் இல்லாமல் கூட போவதற்கு நிறைய சான்சஸ் அப்படி விஷயம் இருக்குது. என்னடா நான் என்ன பண்ணாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். நம்பிக்கையை மட்டும் விடாமல் கவலைப்படாமல் தைரியமாக வந்து நீங்கள் அந்த ப்ரேயர் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க. அது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படி விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.